தடுமாறும் பொது வேட்பாளரும் தடம் புரளும் தமிழரசுக் கட்சியும். நேற்றைய தினம் தொலைபேசியில் உரையாடிய தமிழரசுக் கட்சியின் மூத்த உறுப்பினர் பொலிகண்டியில் தமிழ் பொது வேட்பாளரின் ஆரம்ப பரப்புரையில் குறைந்தபட்சம் 10 நபர்களை கூட காணவில்லை என மிகவும் வேதனைப்பட்டார். தனக்கு தொலைக்காட்சியில் பார்க்கும்போது கவலையாக இருந்ததாகவும் தெரிவித்தார். தானாடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பது போல் வேட்பாளரும் தமிழரசுக் கட்சிக்காரர் அல்லவா? தேசமாக திரள்வோம் எனும் கோஷத்தை முன்னிறுத்தியவர்கள் பரப்புரைக்கு தொண்டர்களை அணிதிரட்டக்கூடிய வலிமையற்றவர்களாகவே காணப்படுகிறார்கள். இதைத்தான் பலமுறை பத்திரிகைகளில் எழுதியிருந்தோம். சிவில் சமூகம் என்ற பெயரிலே 7 பிரமுகர்களும் பேரளவில் 7 கட்சிகளும், அதில் 3 கட்சி எப்போது விலகும் என்று தெரியாமல் கொழும்பு விசுவாசத்தோடு இரட்டை வேடம் போடுகிறார்கள். இன்றைய கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப் போகிறார்களோ தெரியவில்லை. தேர்தல் பரப்புரை என்பது மிக இலகுவான விடயம் அல்ல. கட்டமைப்பு ரீதியாக வலிமையற்ற கடித தலைப்பு. கட்சிகளோடு இணைந்து மக்களிடத்திலே கொள்கையையும் கோட்பாட்டையும் நோக்கு நிலையையும் கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய அடைவு மட்டத்தை எப்படி உருவாக்குவது? கடந்த 6 மாதங்களுக்கு மேலாகவே ஊடகங்களில் தேசமாக திரள்வோம் என அறைகூவல் விடுத்ததை தவிர எதையும் திரட்டியதாக இல்லை. இந்த 7 கட்சிகளின் மொத்த உறுப்பினர்கள் ஏறக்குறைய 500 பேர் வருவார்களா என்ற கேள்வி கூட உண்டு. அவர்களில் எத்தனை பேர் தமது வாழ்வாதாரத்தை கடந்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபடப் போகிறார்கள்? சிவில் சமூகத்தின் வரையறை என்ன? அதன் அடிப்படை நோக்கு நிலை என்ன? அதன் செயற்பாட்டு யதார்த்தம் என்ன என்பவையெல்லாம் இந்த 7 பிரமுகர்களுக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனெனில் அவர்கள் எந்த சிவில் சமூகத்தில் இருந்தவர்களாகவோ அல்லது இருப்பவர்களாகவோ தெரியவில்லை. அரசியல் கட்சி செய்ய வேண்டிய வேலைகளை சிவில் அமைப்புகளால் ஒருபோதும் செய்துவிட முடியாது. கட்சியின் ஒரு கடைநிலையை தொண்டன் ஆற்றக்கூடிய மக்கள் பணி செயலற்ற பொருளை வழி வரைபடம் தெரியாமல் வசதி வாய்ப்போடு 4 சுவருக்குள் இருந்து பந்தி எழுதுவது போல் இலகுவானது அல்ல. தமிழ் பொது வேட்பாளர் என்கிற கோட்பாடு போற்றுதலுக்கு உரியது. ஆனால் அதனை நடைமுறைப்படுத்தக்கூடிய வழிகள் என்ன என்பதைத்தான் பலரும் கேள்விக்கு உட்படுத்துகிறார்கள். ஏனெனில் அரசியல் கட்சிகள்தான் அரசியல் கள நிலவரத்துக்கு ஏற்றாற்போல் செயற்பட முடியும். அதனை புரிந்து கொள்ளாமல் 40 வருடங்களுக்கு மேற்பட்ட அரசியல் கட்சிகளோடும் 1/4 நூற்றாண்டு கடந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளோடும் முற்றிலும் அனுபவமற்றவர்கள் சம பங்கு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். திராணியற்ற கட்சிகளும் வல்லமையற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதனை ஏற்றுக்கொண்டு ஒப்பமிட்டிருக்கிறார்கள். இந்த பிரமுகர்களால் இப்போது எதை நோக்கி நகர்த்தி இருக்க முடிந்துள்ளது? வேட்பாளர் தெரிவிலேயே இவர்கள் சறுக்கிவிட்டனர். இன்னும் 27 நாட்களில் எல்லாம் தெரிந்துவிடும். பாதகமான கள நிலவரத்தில் நகர்ந்து வெற்றி பெற்று விடலாம் என்ற குருட்டு நம்பிக்கையில் புறப்பட்டவர்கள் தமிழ் மக்களை மற்றுமொரு முள்ளிவாய்க்கால் போல் நடுவீதியில் கொண்டு வந்து நிறுத்தப் போகிறார்கள். இவர்கள் தங்களை புலிகள் என எண்ணுகிறார்கள் போலும். தாங்கள் சொல்வதை எல்லோரும் ஏற்க வேண்டும் என்று. ஏனெனில் இவர்களின் கொள்கையை மக்கள் மத்தியில் விதைப்பதற்கு கோடிக்கணக்கில் பணம் தேவை. இவர்களை உசுப்பேத்தி விட்டவர்கள் இப்போது நிதி கொடுப்பதற்கு தயங்குகின்றார்கள் போல் தெரிகிறது. ஆகவே பரிதாபத்துக்குரிய நிலைமை இவர்களுக்கு அல்ல, தமிழ் இனத்துக்கு. தாங்கள் செயற்பாட்டை பற்றி தாங்களே ஊடகங்களில் பந்தி எழுதுவது எவ்வளவு அபத்தம்! ஏனெனில் அரசியல் கட்சிகளோடு சமபங்கு கேட்டவர்கள் இப்போது அவர்களும் அரசியல்வாதிகளே. ஒரு அரசியல்வாதி எப்படி பத்திரிகையாளர்களாக ஊடகங்களிலே எழுத முடியும்? அவர்களுக்கு இடம் அளிக்கின்ற ஊடகங்களும் குறைந்தபட்சம் நடுநிலையற்றவர்கள் என்றே கருத வேண்டியுள்ளது. இவ்விதமான ஊடகங்களின் கருத்துக்களை எதிர்காலத்தில் நடுநிலையோடு மக்கள் எப்படி நோக்கிவிட முடியும்? எத்தனை நாளுக்கு ஒளிந்து பிடித்து விளையாடுவது? இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் எப்படி வடகிழக்கு எங்கும் கிராமங்கள் தோறும் அடிமட்ட மக்கள் மத்தியில் பொது வேட்பாளர் கோஷத்தை கொண்டு செல்லப் போகிறார்களோ தெரியவில்லை. அது இலகுவான விடயம் அல்ல. வடக்கில் உள்ள 3 மாவட்டங்களின் நகரங்களில் மட்டும் சில நூற்றுக்கணக்கானவர்களோடு கூட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். அந்த கூட்டங்களில் கூட ஒரு பேரெழுச்சியை ஏற்படுத்தவில்லை. ஏனெனில் அரசியல் மேடை என்பது சூடான, சுவையான, இதமான, நகைப்பான வாத பிரதிவாதங்களால் தொண்டர்களை உணர்ச்சி ஊட்டி, எழுச்சி ஊட்டி, அணி திரட்டக்கூடிய வார்த்தை பிரயோகங்களையும் நம்பிக்கை ஊட்டக்கூடிய கருத்துக்களையும் எழுச்சியோடு புகுத்தக்கூடிய களம். அவ்விதமான பேச்சுக்களை ரசிப்பதற்கு மக்கள் சிலர் இயல்பாகவே தேர்தல் பரப்புரை கூட்டங்களை நோக்கி கட்சிகளை கடந்து போவது வழமை.
ஆனால் இவர்களிடத்தில் அவ்வாறு சூடு சுவையாக பேசுவதற்கு ஒருவர் கூட இல்லையே. எப்படி மக்களை தானாக அணிதிரட்ட முடியும்? முல்லைத்தீவில் நடந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒருவர் கூறினார், வழமையான தேர்தல் பரப்புரை கூட்டம் என்று நானாக போனேன். ஆனால் அவர்கள் அங்கு ஏதோ நடைமுறை சாத்தியமற்ற சித்தாந்தங்கள் எல்லாம் பேசுகிறார்கள். நான் பாதியிலேயே எழும்பி வந்து விட்டேன் என்றார். தமிழ் மக்கள் மத்தியிலே நம்பிக்கை ஈனங்கள் அதிகரித்து விட்டன. மாவீரர் தினம் ஒன்றை தவிர ஏனைய எந்த நிகழ்வுகளுக்கும் தன்னார்வத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய மனோநிலையில் அவர்கள் இல்லை. அதிலும் குறிப்பாக தமிழ் தேசிய கட்சிகள் என கூறப்படுபவர்கள் அரசாங்கத்தோடு இரட்டை நிலைப்பாட்டை பேணுவதால் மக்கள் முழுமையாக நம்பிக்கை இழந்தவர்களாகவே உள்ளனர். ஆகவே இந்த தலைவர்களை நம்பி மக்கள் அணிதிரளக்கூடிய களநிலை என்பது சாத்தியமற்றது. கவலை அடைந்த தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினர் போல்தான் ஏனையவர்களும் இவர்களை கண்டு பரிதாபம் அடைவார்களே தவிர வாக்களிக்கக்கூடிய மனோநிலைக்கு உட்படுவார்களா? அந்த களத்தை ஏற்படுத்த வேண்டியது இவர்களுடைய செயற்பாட்டில் தான் உள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு மாவை சேனாதிராஜாவின் தலைமைத்துவத்தோடு தடுமாறத் தொடங்கிய தமிழரசு கட்சி தற்போது தெருச்சண்டைக்கு வந்துவிட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை தமிழரசு கட்சியிலே தீர்மானம் மேற்கொண்டார்கள். கட்சி தீர்மானிக்காத வரை எந்த வேட்பாளரையும் ஆதரிக்கக்கூடாது என்ற தீர்மானம் மேற்கொண்டு சில தினங்களிலேயே தமிழரசு கட்சிக்கு தலைவராக தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பகிரங்கமாகவே தான் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு என அறிவித்துள்ளார். கட்சி என்ன தீர்மானித்தாலும் கவலையில்லை என்கிறார்கள். அது மட்டுமின்றி அவர்தான் பொது வேட்பாளரின் சின்னத்தையும் தீர்மானித்தார் என வேட்பாளரே கூறுகிறார். அப்படியானால் தமிழரசு கட்சியின் தீர்மானம் எங்கோ காற்றில் பறந்துவிட்டதா? ஆதரிக்க மறுக்கும் சுமந்திரன், சாணக்கியன் தரப்பு பகிரங்கமாகவே பொதுவெளியில் கருத்து தெரிவிக்கின்ற போது ஆதரவு கருத்தும் கிளிநொச்சியை மையமாக கொண்டு இயங்கும் தமிழரசு கட்சி உறுப்பினர்களால் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் நேரடியாகவும் பரப்புரை செய்யப்படுகின்றன. இப்போது கட்சி என்ன செய்ய போகிறது? தற்போதைய தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவும் பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலே இருக்கிறார். வெளிப்படையாக ஆதரிக்கக்கூடாது என தீர்மானம் எடுத்தவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் ஆதரிப்பவர்கள் மீது ஒழுங்காற்று நடவடிக்கை எடுப்பார்களா? அல்லது வழமை போன்று தங்களுக்கு எதிரானவர்களுக்கு மட்டும் நடவடிக்கை எடுத்து வெளியேற்றுவார்களா? மைத்திரிபால சிறிசேனவை தமிழரசு கட்சி ஆதரிப்பதாக தீர்மானம் மேற்கொள்ளவில்லை. 26/12/2014 வெள்ளிக்கிழமை வவுனியாவில் கூடிய தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தீர்மானம் எடுப்போம் என தீர்மானிக்கப்பட்டது. அதன் பின்னர் மைத்திரிபால சிறிசேனவுக்கு நிபந்தனையற்று ஆதரிப்பது பொருத்தமற்றது என ஊடக சந்திப்பு நடத்தி கருத்து தெரிவித்த அனந்தி சசிதரன், சிவகரன் போன்றவர்களை கட்சியிலிருந்து விலக்கினார்கள். ஏனெனில் சுமந்திரனுக்கு நெருக்கடியை கொடுக்கக்கூடியவர்கள் என்பதால். சுமந்திரனின் விடாப்பிடியான நகர்வுகளால் வெளியேற்றப்பட்டனர். இந்த விசாரணை குழுவில் இருந்த இன்றைய கிளர்ச்சியாளர்கள் என போலி முகத்தை காட்டுபவர்களான ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரன் இருவரும் அப்போது உண்மையை கூறவும் நீதியை நிலைநாட்டவும் தவறி சுமந்திரனின் கைப்பாவையாகவே இருந்தார்கள். அது மட்டுமின்றி இப்போது புதிய வியாக்கியானம் கூறும் ஸ்ரீதரன் அவர்களும் இதே மத்திய குழுவில் இருந்தார். இப்பொழுது தங்களை நோக்கி கேள்விகள் எழுப்பப்படுகின்ற போதுதான் மற்றவர்கள் செயற்பாடுகளும் அவர்களுக்கு நினைவில் வருகிறது. துரியோதனன் சபையாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியில் நீதி கிடைக்கும் என நம்புவது கடலில் உப்பை கரைப்பதற்கு ஒப்பானது. இங்கு இருக்கின்ற ஒரு சிலரின் தீர்மானமே அக்கட்சியின் தீர்மானமாக மாற்றமடைகிறது. தீர்மானத்துக்கு மந்தைகள் போல் ஏனையவர்கள் தலை சாய்த்து விடுவார்கள். வெளியில் வந்து வீரப்பேச்சுகளை ஆவேசமாக முழங்குவார்கள். கட்சி கூட்டங்களிலேயே அமைதி காத்து விடுவார்கள். ஏனெனில் அவர்கள் வெளிப்படையாகவே உண்மையை பேசுவதற்கு தயங்குபவர்கள். இப்பொழுது கட்சியில் 2 குழுக்கள் வெளிப்படையாகவும் 3வது குழு கமுக்கமாகவும் இருப்பதால் ஆளுக்கு ஆள் தத்துவம் பேசுகிறார்கள். பலருக்கு தமிழரசு கட்சி துரோகம் செய்தது. அந்த வரலாற்றை இவர்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அதனால் தான் இவர்களை தற்போது அறம் நின்று கொள்கிறது. சந்தி சிரிக்கும் நிலைக்குள் தள்ளி உள்ளது. நல்லவர்கள், வல்லவர்கள், ஆளுமை உடையவர்கள், செயலாற்றல் உள்ளவர்கள் எல்லோரையும் தங்களுக்கு எடுபிடிகளாகவே இருக்கவில்லை என்பதனால் திட்டமிட்டு புறக்கணித்தனர். சிலரை வெளியேற்றினார்கள். அதனால் கட்சி அடைந்த பயன் என்ன? மேலும் மேலும் பலவீனமடைந்து மக்கள் மத்தியில் நம்பிக்கை இழந்து போய்விட்டது. ஆனாலும் தமது தவறினை அவர்கள் இன்னமும் உணரவில்லை. இப்பொழுது கள நிலவரத்தை உணராமல் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் ஸ்ரீதரனின் வாக்கு வங்கியும்
எவ்வாறான நிலைப்பாட்டை எடுத்து எம்பப் போகிறது என்பதை தேர்தல் முடிவுற்றதும் அவருக்கு அது புலப்படுத்தும். அவர் கடந்த 3 தேர்தல்களில் தக்க வைத்த வாக்குகளை கூட இந்த பொது வேட்பாளருக்கு அவரால் பெற்றுக் கொடுக்கக்கூடிய நிலை இருக்குமா என்பதை தேர்தல் முடிவு அவருக்கு திட்டவட்டமாக உணர்த்தும். அது அடுத்து வருகின்ற தன்னுடைய நாடாளுமன்ற தேர்தலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அவர் உணர்பவராக இல்லை. தமிழரசுக் கட்சி எதிர்காலத்தில் ஒருமித்த கருத்தோடு இயங்குவதற்கு எந்த சந்தர்ப்பமும் இருப்பதாக தெரியவில்லை. ஆகவே 2 அணிகளும் ஒருபோதும் இணைவதற்கான வாய்ப்பும் இல்லை. இருவரில் ஒருவர் கட்சியை விட்டு வெளியேற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அதனை அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் கட்டியம் கூறும். ஆனாலும் தமிழ் தேசியத்திற்கு இவர்களே சாவுமணி அடிக்கிறார்கள் என்பதுதான் கள யதார்த்தம்.